உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு தேசிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்த மக்கள் சந்திப்பு பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் முல்லைத்தீவு மல்லாவில் நடைபெற்றது. இலங்கை திருநாட்டின் எமது நாடு சுதந்திரம் அடைகின்ற வரைக்கும் யுத்தத்தினை எதிர்நோக்கிய நாடாகும். தலைவர்கள் எம்மை பிரித்தார்கள். நாம் ஒருவருக்கொருவர் குரோதங்களை மனதில் வைத்துக் கொண்டு யுத்தம் செய்தோம். அந்த யுத்தத்தில் நாம் நேசித்தவர்களை, எமது குடும்ப உறுப்பினர்களை இழந்தோம். இந்த கிராமத்தில் அவ்வாறானவர்கள் உள்ளனர். அவ்வாறு உயிரிழந்தவர்களுக்கு என்ன நடந்தது என்று கூட தெரியாமல் உள்ள தாய்மார், தந்தைமார், அக்காமார் இன்றும் இந்த கிராமத்தில் உள்ளனர். அதற்கு பதிலை தேட வேண்டிய அவசியம் எமக்கு உள்ளது. அதற்கு பதிலை தேடுவது போன்று நாட்டில் மீண்டும் ஏற்படாதவாறு ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். நாம் பார்த்த அந்த யுத்தம் மீண்டும் இந்த நாட்டில் ஏற்படுவதற்கு இடம் வழங்க முடியாது. இந்த நிலம் இரத்தத்தினால் நனைந்தமை போதும். எமது தாய்மார் அழுத கண்ணீர் போதும். அதனை எமது தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்கு இடமளிக்க முடியாது. மக்களை பிரித்தாளுவதற்கு பதிலாக மக்களை ஒன்றிணைக்கும் நல்லிணக்கம் கொண்டதே எமது அரசாங்கமாகும். அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்காக இனவாதத்தை பயன்படுத்துவதற்கு இடம் வழங்க முடியாது. மக்களை பிரிப்பதற்கு இடமளிக்க முடியாது. இவை அனைத்தையும் செய்வதற்கு நீங்கள் எமக்கு மக்கள் ஆணையை வழங்கியுள்ளீர்கள். அந்த மக்கள் ஆணையை நாங்கள் பாதுகாப்போம். உங்களது எதிர்பார்ப்பினையும் நம்பிக்கையையும் நாம் பாதுகாப்போம்.